வணக்கம் மக்களே, வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் பாத்ஃபைண்டர். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கேஷியோ 1200 WH இந்த வாட்சை பற்றி தான் பார்க்க போகிறோம். பார்க்க குட்டியாக தான் இருக்குது, வெயிட்டும் ரொம்ப கம்மி தான். ஆனால் இதில் இருக்கிற விஷயங்கள் தான் ரொம்ப அழகாக இருக்குது. மீன்ஸ் இது ஒரு வேர்ல்ட் டைம் வாட்ச்சு. எல்லா டைம் ஸோனும் இதில் காட்டும். இந்த வாட்சில் பார்க்கும்போது நார்மல் டிஜிட்டல் வாட்ச் மாதிரி தெரியும், ஆனால் இதுக்குள்ளே இருக்கிற ஃபீச்சர்ஸ்லாம் ரொம்ப க்ரேஸியாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வாட்சோட வெயிட் பார்த்தீங்கன்னா 39 கிராம்ஸ் தான் வருது. பிளாஸ்டிக் பாடி, ரசின் ஸ்ட்ராப், அண்ட் இதில் வந்து பிராண்டிங் வந்து கேஷியோன்னு இங்கே கொடுத்துருப்பாங்க. அண்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா 5 அலாரம்ஸ், 10 இயர் பேட்ரி, அண்ட் பட்டன்ஸ் எல்லாம் ஸ்டீலில் தான் வருது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பேக் கேஸோடு தான் வருது இந்த வாட்ச்சு. ஸோ அதுலேயும் கேஷியோ பிராண்டிங் அண்ட் மாடல் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. மேட் இன் சைனான்னு போட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 4 பட்டன்ஸ் வரும். அட்ஜஸ்ட், மோட், லைட் அண்ட் சர்ச். இந்த சர்ச் யூஸ் பண்ணி தான் நம்ம டைம் ஜோன் ஸ்விட்ச் பண்ண முடியும். அண்ட் டிஸ்பிளேயை பொறுத்த வரைக்கும் இதில் அந்த வேர்ல்டு மேப் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஒவ்வொரு டைம் ஜோன் ஸ்விட்ச் பண்ணும்போது இது மாறி மாறி வரும். அண்ட் ஒரு சின்ன லைக் அலாரம், அந்த நம்ம ஹவர் பேசிஸில் பீப் ஆகிறது, அந்த மாதிரி செட்டப் எல்லாம் இதில் நோட்டிஃபிகேஷன் மாதிரி இருக்கும். ப்ளஸ் இது வந்து ஒரு அனலாக் செட்டப்பு. அண்ட் இது வந்து டிஸ்பிளேயில் வந்து டைம் AM PM இங்கே வந்துடும். டைம் ஸோனும் இதில் தான் காட்டும், என்ன டேன்னு இதில் தான் காட்டும், அண்ட் டேட் இதில் காட்டும். இப்போ நம்ம இருக்கிற பேஜ் வந்து ப்ரைமரி பேஜ். இதில் வந்து டோட்டல் 4 டைம் ஸோன் இருக்குது. இதை நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தெரியும். இப்போது டைம் ஸோன் 1லேருந்து டைம் ஸோன் 2க்கு ஜம்ப் ஆகிடுச்சு. நியூயார்க்கு, அண்டு திஸ் இஸ் லண்டன் டைம் ஸோன் 3, அண்டு பெர்லின் ஜெர்மனி இது டைம் ஸோன் 4. டோட்டலாக ப்ரைமரி பேஜில் 4 டைம் ஸோன் நம்ம வைக்கலாம். நான் வந்து ஜெத்தா டைம் ஸோன் வச்சுருக்கேன். அண்டு இது வந்து வேர்ல்டு டைம். இதில் வந்து இப்போ சிட்னியோட டைம் ஸோன் காட்டுது. ஸோ நமக்கு இது என்ன டைம் ஸோன்னே தெரியாது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு வாட்டியும் கிளிக் பண்ணும்போது டைம் ஸோன் மாறும். அந்த மாதிரி நிறைய டைம் ஸோன் வந்து நம்ம இங்கே சர்ச் பண்ணிக்கிடலாம். அந்த வேர்ல்டு டைம் வந்து நம்ம இங்கே பார்த்துடலாம். அண்ட் இப்போ வேர்ல்டு டைம் வரும்போது கூட இந்த அனலாக் செட்டப்பில் வந்து நம்ம ப்ரைமரி பேஜில் எந்த டைம் ஸோன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமோ அந்த டைம் ஸோனோட டைம் தான் இந்த இதில் காட்டுமே தவிர டைம் இங்கே சேஞ்ச் ஆகும்போது இதில் சேஞ்ச் ஆகாது. அலாரம் டோட்டல் 5 இருக்குது. இது 1, 2, 3, 4, 5. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா 5 அலாரம் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இதில் ஆன் ஆஃப் அந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் இருக்கும். ஸோ இதில் வச்சுக்கிட்டு அட்ஜஸ்ட்டை ப்ரெஸ் பண்ணோன்னா இப்போ நம்ம ஹவருக்கு வந்து ஒரு பீப் சவுண்ட் வரும், அது ஆஃப் ஆயிரும். இங்கே அந்த SIGன்ற வேர்டு வந்து மறைஞ்சிரும். இந்த அட்ஜஸ்ட் பட்டன் கொடுக்கும்போது திரும்ப கொடுக்கும்போது அது வந்துடும். பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ இல்லை, இப்போ ஆன் கொடுத்தா வந்துடும். இந்த SIG இருக்கும்போது அந்த இப்போது ஒவ்வொரு ஹவர் மாறும்போது ஒரு சின்ன பீப் இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் இப்போ அலாரம் எதுவும் அடிக்காமல் இருக்குன்னா இந்த மோடு பட்டனை வந்து ஒரு 2-3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிங்கன்னா மேலே மியூட் அந்த மாதிரி வந்துடும். இந்த மியூட் இருக்கும்போது இந்த மாதிரி பேஜ் நம்ம ஜம்ப் பண்ணும்போது அது வந்து எந்த நாய்ஸுமே வராது. இப்போ அந்த மியூட்டை எடுத்து விட்டோன்னா சேம் அகெயின் லாங் ப்ரெஸ் 2-3 செகண்ட்ஸ் பிடிச்சோன்னா அந்த மியூட் போயிடும். டைமர் இருக்குது, ஸ்டாப் வாட்ச் இருக்குது, அண்ட் நார்மல் ப்ரைமரி பேஜ். டோட்டலாக இந்த வாட்சில் இவ்வளோ ஃபங்க்ஷன் தான் இருக்குது. அண்ட் 10 இயர் பேட்ரி, அண்ட் 39 கிராம் தான் வெயிட் வரும். ரசின் ஸ்ட்ராப் தான், அதனால ரொம்ப லைட்டாக ஃபீல் ஆகும். அண்ட் டைம் செட் பண்ணுறது வந்து ப்ரைமரி பேஜில் தான். இப்போ இந்த அட்ஜஸ்ட்டை கொடுக்கும்போது இங்கே வந்துடும். சர்ச் கொடுத்தா 0 ஆயிரும். மோடு கொடுத்தா இது DSTன்னு ஒரு விஷயம் இருக்குது. சில நாட்டில் வந்து 1 hour 2 டைம் ஸோன் வேரியேஷன் இருக்கும். இப்போ DST ஆஃபில் இருக்குது. DST ஆன் பண்ணோன்னா ஸ்ட்ரைட்டாக 1 hour அப்படியே இன்க்ரீஸ் ஆகும். ஒரு 1 hour வந்து ஜாஸ்தியாக காட்டும். இப்போ நம்ம இருக்கிற ரீஜனில் வந்து அந்த DST தேவை கிடையாது, அதனால் ஆஃபில் இருக்குது. அதுக்கப்புறம் மோடு. இப்போது இது வந்து எந்த டைம் ஸோன் வேணும்னு நம்ம செலக்ட் பண்ண வேண்டியது. அண்ட் ஹவர் AM PMஆன்னு செட் பண்ணுறது, மினிட்ஸு. இப்போது 12 hour பேசிஸில் டைம் வேணுமா இல்லை 24 hour பேசிஸில் டைம் வேணுமான்னு கேட்குது. ஸோ நான் வந்து 12 hour தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அண்ட் இது இயர் 2025, இது மந்த்து, டேட்டு, அண்ட் இந்த LTன்னு போட்டு 1ன்னு வர்றது வந்து
லைட்டு இப்போது 1 செகண்டு 3 செகண்டு அந்த மாதிரி கேட்குது. நான் 1 செகண்டே போதும்னு வச்சுருக்கேன். இந்த லைட் நம்ம டர்ன் ஆன் பண்ணும்போது 1 செகண்டில் இப்போது ஃபங்க்ஷன் ஆக மாட்டேங்குது. ஓகே, ஸோ இப்போ 1 செகண்டுக்கு தான் நம்ம லைட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அண்டு அவ்வளோதான், முடிஞ்சுது. அகைன் இதை ப்ரெஸ் பண்ணும்போது, அட்ஜஸ்ட்டை ப்ரெஸ் பண்ணும்போது டைம் செட் ஆகிடும். அவ்வளோதான் விஷயம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம ஒவ்வொரு பேஜ் ஜம்ப் பண்ணுறோம். லைக் இதோட பீப் நாய்ஸை மட்டும் நோட் பண்ணுங்கள். இப்போ ஒவ்வொரு பேஜ் லைக் வேர்ல்ட் டைம், அலாரம், கவுண்டவுன் டைமர், ஸ்டாப் வாட்ச், இந்த பேஜ் எல்லாம் ஜம்ப் பண்ணும்போது காமனான ஒரு பீப் இருக்கும். அகெயின் ப்ரைமரி பேஜுக்கு ஜம்ப் ஆகும்போது வேறு பீப் சவுண்ட் வரும். என்னோடய ஹேண்டுக்கு வந்து வாட்ச் இந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண வாட்ச் வந்து ரொம்ப ஹெவியாக இருந்தனால இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இது மாதிரி ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாட்ச், இது ரொம்ப ஹெவியாக இருக்கும். இதை யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம இந்த வாட்சை கையில் டைப் பண்ணும்போது நமக்கு ரொம்ப வித்தியாசம் தெரியுது. இது ஒரு எவ்ரிடே வாட்ச் தான். இதில் என்ன ஃபீச்சர்ஸ் எதிர்பார்க்குறது? நெகட்டிவ்னு பார்த்தா இந்த ஸ்ட்ராப் தான் ஒரு வீக்காக இருக்குது. உடஞ்சி போச்சுன்னா நம்ம வேறு வாங்கணும். மற்றபடி ஆல்ரெடி நான் கேஷியோட ஒரு எலிமினேட்டர் வாட்ச் யூஸ் பண்ணியிருக்கிறேன் என்னோடய சைல்ட்ஹுட் டேஸில். ரொம்ப நல்ல லைஃப் வரும், அது எனக்கு தெரியும். அண்ட் அதுலேயும் ஸ்ட்ராப் தான் இஷ்யூவாக இருந்து, ஸ்ட்ராப் ஒடிஞ்சிரும். எப்படியும் 1 இயர் 2 இயரில் எல்லாம் ஒடிஞ்சிரும். அண்ட் இதில் 10 இயர் பேட்டரி போட்டிருக்காங்க. எப்படியும் இது ஒடிஞ்சதும் நம்ம வேறு ஸ்ட்ராப்பு நம்ம ஸ்விட்ச் பண்ண தான் பார்க்கணும். உங்களுக்கு இந்த வாட்ச் வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் வாய்ஸ் ஆஃப் பாத்ஃபைண்டர். இன்னும் அடுத்த விழாக்கில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.